சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ப்ரோக்ராமிங் இன் பைத்தான்ல ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோடுங்க. ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நம்ம கோடு எழுதி அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் அட்வான்டேஜஸ் ஓர் லைன் ஆஃப் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸோட மெயின் ஹைலைட்டு. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அனதர் இஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஐ மீன் தட் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது ஒரு ப்ரோக்ராமர் அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃப் அப்படின்ற கீவேர்ட்ஸ் போடணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபங்க்ஷனில் ஹேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். இந்த பேரன்தீஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் a, b, c அப்படின்னு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்ட்ஸில் இந்த 3 பேராமீட்டர்ஸும் நான் அடிஷன் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். அசைனிங் ஹேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸை பேராமீட்டர்ஸ்க்கு வந்து அங்கே நன்னா கொடுத்துருந்தோம். a, b, c அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணலாம். 10, 55, 20 +6. இப்போ ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். அதனால் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எஸ்எம்ன்ற வேரியபிளை கால் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த கோடை ரன் பண்ணும்போது நமக்கு இந்த 3 வேல்யூஸோட அடிஷன் வந்து நமக்கு அவைலபிளாக வரும். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமோட கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபைல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அட்ரஸ் பாரை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் அகைன் பைத்தானை விண்டோஸ் கமெண்ட் ப்ரோமோட்டில் இப்படி தான் ரன் பண்ணணும். இந்த கமெண்ட்ஸ் கொடுங்க, பைத்தான் நெக்ஸ்ட்டு எஸ்எம் அதோட ஃபைல் எக்ஸல்ஸோட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடில் வித்தவுட் எரர். இட் மீன்ஸ் நம்ம அந்த கோடை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் சேவ் பண்ணிடலாம். ஓகே, அகைன் சேம் கமெண்ட்ஸை கொடுத்து நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருக்கு, ஓகேங்களா? இப்போது 3 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை போட்டேன். ஸோ எங்கெல்லாம் அந்த 3 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணாலே போதும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிஷன்ஸோட இதுவும் வந்து நமக்கு அவைலபிளாக வந்துடும். ஃபங்க்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.